கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கும் நல்ல ஆண்டவர். அது மட்டும் இல்லாம அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. துருத்தியில கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவற்றை கணக்கில் வைத்திருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பாருங்க, எத்தனை அலைச்சல்கள். இந்த சங்கீதத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல சங்கீதம் 56 பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது எழுதின ஒரு சங்கீதம். தாவீது ராஜாவாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே கூட பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் உடனே யுத்தத்துக்கு போயிடுறாங்க. தாவீது ராஜாவாகினார் அப்படின்னு கேள்விப்பட்ட போதும். அது மட்டும் இல்லாம சொந்த மாமனார் அந்த சவுல் கூட பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 16,000 அப்படின்னு சொல்லி தாவீதை புகழ்ந்ததுனால இந்த சவுல் சொந்த மாமனார் தான், ஆனா இந்த தாவீதின் மீது ஒரு காய்மரமாய், ஒரு பொறாமை கொண்டவராய் இருந்து எப்பொழுதும் இந்த தாவீதை தேடுகிறவராய், தாவீது வனாந்திரத்துல குகையில இப்படி அலைந்து திரிந்து அவரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக, ஒளிந்துக்கிறதுக்காக இப்படி நிறைய சங்கீதங்களை கூட அவர் சொல்லியிருக்காரு. இப்படி வனாந்திரத்துல இருக்கும்போது பாடின அரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதங்கள் படிக்கும் போது கூட நாம பார்க்கலாம். இப்படி அலைந்து திரிந்ததை அவர் பாருங்க ரொம்ப வேதனையா சொல்றாரு. தேவரீர் என் அலைச்சல்களை ஆண்டவர் நீர் எண்ணி இருக்கிறீர். நம்முடைய அலைச்சல்களையும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். நான் அலைந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, என் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், இது தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொன்னா தாவீது பாருங்க அழகா சொல்றார். தேவரீர் என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். சங்கீதம் 56 அதிகாரம் 1 பாருங்க, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. ஒரு ஜபமா சொல்றாரு, தேவரீர் எனக்கு இறங்குங்க, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அடுத்த வசனம், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர் அநேகர். அப்படியே ரொம்ப கவலையா, ரொம்ப சோர்ந்து பாருங்க, எனக்கு எதிர்த்து நிற்கிறவங்க என் சத்ருக்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி அந்த அலைந்து சத்ருக்கள் அநேகர் இருந்ததுனால இந்த தாவீது பாருங்க வனாந்திரத்துல எப்பொழுதும் அலைந்து அதை தான் சொல்றாரு. தேவரீர் என் அலைச்சல்களை ஆண்டவர் நீர் எண்ணி இருக்கிறீர். நாம் படுற பிரயாசங்கள், நாம் ஓடுகிற ஓட்டங்கள், நம்முடைய அலைச்சல்களை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்காரு. சிஸ்டர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியத்துல பிரயாசப்படுற அந்த வாஞ்சைகள், ஆண்டவருக்காக எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்காக எத்தனை அலைச்சல்கள், எத்தனை ஓட்டங்கள், ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஊழிய பாதையில எத்தனை நெருக்கங்கள் வந்த போதும் இப்ப வரைக்கும் அவருக்காக அந்த ஓடி கர்த்தருக்கு எப்படியாவது சுவிசேஷம் பரவணும், எப்படியாவது சுவிசேஷம் சொல்லப்படணும், அதுல என்னுடைய ஒரு பங்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அலைந்து திரிவதை ஆண்டவர் பார்க்காம இல்ல, அவர் கணக்குல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய அலைச்சல்களை. பிசினஸ்க்காக நான் இப்படி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ்ல எதையுமே பார்க்க முடியல, எல்லாமே தண்ணியில போட்டு அந்த சீட்ஸ் விளையாம இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்க சகோதரரே, உங்களுடைய அலைச்சல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். குடும்பத்துக்காக, சகோதரிகளுக்காக, நான் வாலிப வயதுல இருந்து என்ன ஓட்டம் ஓடணும், என்ன அலைச்சல், அவங்களுடைய திருமண காரியத்துக்கு எப்படிப்பட்ட அலைச்சல் இருந்தது, அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக எப்படி அலைச்சல்கள், அதுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு பண விரயங்கள்லாம் பண்ணேன். ஆனா இப்போ நான் கெட்டு நடந்திருக்கும் போது யாருமே எங்களுக்கு உதவிலையே அப்படின்னு சொல்லி சகோதரிகளுக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக செய்த அந்த அலைச்சல்களை நினைத்து இப்பொழுதும் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க, நீங்க செய்யுங்க, நான் உங்க கருத்தையே நோக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னுடைய கருத்தையே நோக்கி இருக்கோம். நல்ல மகனே, ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்கள், நீங்கள் பட்ட பிரயாசங்கள்
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் தாவீதும் பாருங்க, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9வது வசனத்துல பாருங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் என்ன போர் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி என் அலைச்சல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, கணக்குல வச்சிருக்கீங்க இல்லையா, எண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொன்ன தாவீது அவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். போர் செய்து வந்த சத்ருக்கள் நான் கூப்பிட்ட போது பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. சத்ருக்களை பின்னிட்டு திரும்பி ஓடுறாங்கல்ல, அப்ப நான் பார்த்து என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த மனுஷங்களாம் எனக்கு என்ன செய்வாங்க, இந்த சத்ருக்கெல்லாம் எனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பா எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் 56. என் அலைச்சல்களை தேவரீ நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அறிந்த ஒரு ஆண்டவர். அன்னைக்கு தாவீதின் அலைச்சல்களை எண்ணி வைத்திருந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் பட்சத்துல, என் பட்சத்துல ஆண்டவர் இருக்கார், என் அலைச்சல்லாம் தெரியுமா, எண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட தாவீதே சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், எனக்கு எதிராக வந்த சத்ருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடி போனார்கள் அப்படின்னு சொல்லி. இதை நாம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அவங்க அலைந்து திரியிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க அலைந்து திரிகிறாங்க. ஆதியாகமம் 21:14 இந்த ஆகாரை குறிச்சுதான் நம்ம பார்க்கலாம். ஆகார் பாருங்க, ஆபிரகாமின் மறுமனையாட்டி. சாராள் முதல் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக ஆகாரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கணவருக்கு. ஆனா சாராளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு பிறந்துடுறாரு. உடனே அவங்க கணவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அந்த மகனையும் நம்ம துரத்திடலாம், இவங்க வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் அதை அப்படியே செய்யறாரு. சாராள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யறாரு. நாம் ஆதியாகமம் 21:14 நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த வனாந்தரத்துல அலைந்து திரிறாங்க ஆகாரும் ஆகாருடைய பிள்ளையும். ஒரு கணவர் தான், அவர் அப்படியே எப்படியோ போட்டோம், துருத்தியில தண்ணியை கொடுத்துட்டு கொஞ்சம் பலகாரம் கொடுத்துருப்பாருன்னு எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த அடிமை பெண்ணை திருமணம் பண்ணி வைத்த அந்த சாராலும் மறந்துட்டாங்க, ஆபிரகாமும் மறந்துட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தனி மனுஷியா அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க வச்சிருந்த துருத்தியில வச்சிருந்த தண்ணி காலியா போயிடுச்சு. பிள்ளை அழுது, பிள்ளை அழுறது சத்தத்தை பார்க்க முடியாத படிக்கு அம்பு எய்யும் தூரத்துல, கொஞ்சம் தூரத்துல போயிட்டு அவங்க அழறாங்களாம். நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 21:16 பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அலைந்து திரியிறாங்க வனாந்திரத்துல. அதுக்கப்புறம் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஒரு தாய் குழந்தை சாகிறத பார்ப்பாங்கல்ல, வேதனையோடு கூட வனாந்திரத்துல சத்தமிட்டு அழுறாங்களாம், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், ஒரு தண்ணியும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த ஆகார் வனாந்திரத்துல அலைந்து திரிகிறதையும் பார்த்தாரு, பிள்ளையும் ஆகாரும் அழுகிறதை. ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற ஆண்டவர் இல்லையா? பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு நீரூற்றை. ஹல்லேலூயா. அவர்களுக்கான ஒரு நீரூற்று பாருங்க. அவங்க பிள்ளைக்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்க போ சொன்னாரோ அங்க போனாங்களாம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த அரபு தேசத்துல ஜம் நீரூற்று அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த ஆகாருக்காக வனாந்தரத்துல அலைந்து திரிந்த அந்த ஆகாருக்காக கொடுத்த அந்த நீரூற்று இப்ப வரைக்கும் அரபு தேசத்துல இப்ப வரைக்கும் அந்த நீரூற்றை கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய அலைச்சல்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அந்த ஆகார் பாருங்க, யாருக்கும் தெரியல வனாந்தரத்துல அவங்க அலைந்து திரிந்த காரியம். ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார், அதற்கு பதில் கொடுத்த ஆண்டவர். மூன்றாவதா நாம் ஒருத்தரை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யாக்கோபை குறித்து சொல்லலாம். யாக்கோபு வெறும் கோலும் கையும் போனார், 2 பரிவார சேனைகளுக்கு தலைவனானார். இது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். யாக்கோபு பொருத்தனை பண்ணாரு, ஆண்டவர் அவரை 2 பரிவார சேனைகளுக்கு தலைவனாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த யாக்கோபு பட்ட பாடுகள், அவர் அலைந்த காரியங்கள், அவர் பட்ட பிரயாசங்கள், அதை நாம ஆதியாகமம் 31:41 அவர் பாருங்க, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். ஹல்லேலூயா.
யாக்கோபுடைய சொந்த மாமா. அவர் பாருங்க என்ன பண்றாராம், 20 வருஷ காலம் அழகா அந்த யாக்கோபு சொல்றாரு பாருங்க லாபான் கிட்ட, 20 வருஷ காலம் நான் உங்களுடைய வீட்டுல வேலை செஞ்சேன், உங்களுடைய 2 மகளுக்காக 14 வருஷமா 6 வருஷம் மந்தைகளுக்காக வேலை செய்தேன், நீங்க பாருங்க 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீங்க. அவர் பாருங்க 39 பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பீருண்டது, ஆட்டுக்குட்டி பீருண்டு போயிருக்கா, அதை போய் நான் கொடுக்காம அதுக்கு நான் உத்தரவாதம், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாருங்களா. பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். ஹல்லேலூயா. இந்த லாபான் கிட்ட சொல்றாரு, அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் அலைந்து திரிந்த காரியங்கள், அவர் பட்ட வேதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இரவில் களவு போனது, பகலில் களவு போனது, இதெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கினீங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. பகல்ல வெயில் என்னை சுட்டு எரிச்சது, இரவுல குளிர் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். நம்ம யாக்கோபு அப்படின்னு சொன்னாவே 2 பரிவார சேனைகளுக்கு தலைவன், இதை மட்டும் தான் சொல்லுவான். அவர் பாருங்க, தூக்கம் எனக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சு, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இல்லாமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். ஹல்லேலூயா. இவர் பாடுபட்டதை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். இந்த யாக்கோபின் தேவன் அவர் பாருங்க, அந்த யாக்கோபை அவர் அலைந்து திரியிறது, அவர் பாடுபடுறது, இது எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, நான் இவ்வளவா பாடுபட்டேன், அந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இல்லாம போயிருந்தா நீர் என்னை வெறுமையா விட்டிருப்பே. ஆண்டவர் என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு எத்தனை வேதனைப்பட்டதை அவர் பாருங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கினீர், களவு போனதை கூட என்கிட்ட கேட்டு வாங்கிட்டீங்க, எனக்கு தூக்கம் எனக்கு ரொம்ப தூரமா இருந்தது, வெயில் குளிர் என்னை பட்சித்தது, ஆனாலும் நான் 20 வருஷம் உங்ககிட்ட நான் பாடுபட்டனே அப்படின்னு சொல்லி அந்த லாபான், இவர் பாடுபட்டது அந்த லாபான் மறந்து போனாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் மறக்கவே இல்லை. நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம் படுகிற பாடுகளை ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரு. அதான் தாவீது சொல்றாரு, தேவரே என் அலைச்சல்களை நீர் எண்ணி வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய பாடுகள் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைங்க தானே, அவருடைய பிள்ளைங்களுடைய பாடுகள் வேதனைகள் அதை எண்ணாம இருப்பாரா? எண்ணி வைத்து அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். தாவீது அந்த சங்கீதத்திலே சொல்றாரு பாரு, என் சத்ரு என்னை துரத்திட்டு வந்த சத்ரு எனக்கு பின்னாடி திரும்பினார்கள், ஆகாருக்கு நீரூற்று, இந்த யாக்கோபுக்கு நீங்க என்ன ஏமாத்தலாம், அந்த ஆபிரகாமின் தேவனும் அந்த ஈசாக்கின் தேவனும் என்ன ஏமாத்தல, அவர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு, அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோப் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் ஒரு தனி மனுஷியா ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த ஆகார போலதான் ஒரு மகளை வச்சுக்கிட்டு நான் ஒரு தனி மனுஷியா, அந்த ஆகார போலதான் ஒரு மகனை நான் வச்சுக்கிட்டு தனி மனுஷியா அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் மகளே, நல்ல மகளே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். இங்க யாருக்காக அங்க போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாது, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது. ஆனா உங்களை உண்டாக்கின ஆண்டவர், உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிறாரு. அதுக்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போதும் அந்த சங்கீதம் 56 பிற்பகுதியில பாருங்க, என் கண்ணீரை உம்முடைய திருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது முதலாவது அலைச்சலை கொடுத்து சொல்றாரு, அதெல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. 2வது பாருங்க, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. புத்தகர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு, தேவதூதரை ஒரு நாள் பார்த்தாருங்களாம். பார்த்தபோது அவர்கிட்ட கேட்டாருங்களாம், என்ன பூமிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாருங்களா, நான் பூமியில இருந்து ரொம்ப வேல்யூபிளான காரியத்தை கொண்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, அப்படின்னு நான் உங்க கூட வரட்டுமா, வேல்யூபிளா எதை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது என் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடத்தெரு வழியா போகும்போது
தங்கம் எல்லாம் வச்சு கடையில ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்களாம். அப்ப போதகர் கேட்டாருங்களாம், இந்த இதெல்லாம் ஏதாவது வேல்யூபிளா எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொன்னும் போது, இதுவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பரலோகத்துல எல்லாம் தரையில இருந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அங்க வைரம் வைடூரியம் அதெல்லாம் இருந்த ஒரு ஒரு ஷோரூம் கூட்டு போயிட்டு, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் ரொம்ப இங்க காஸ்ட்லி, இங்க உள்ளவங்க ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள் தான் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வேணுமா, இதுவா இது பரலோகத்துல அதே மாதிரி தெருக்களோட ஓரத்துல அப்புறம் எல்லா இடத்துலயுமே இது வந்து சாதாரணமா கிடைக்கிறது, இதெல்லாம் வேல்யூபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா அந்த அந்த போதகர் வந்து ஆத்துமாக்களுக்காக ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி அழுது ஜெபம் பண்ணும்போது தேவதூதர் வந்து உடனே அந்த கரத்தை வச்சு அந்த கண்ணீரை பிடிச்சாருங்களாம். இதை ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் கேட்கும் போது, இதுதான் ரொம்ப வேல்யூபிள், இது பாத்தீங்கன்னா பரலோகத்துல ரொம்ப வெளியேற பெற்றது, இதுக்காக ஒரு துருத்தி வைக்கப்பட்டிருக்கு, இதை கலெக்ட் பண்ணி தான் அங்க எடுத்துட்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த போதகருடைய புத்தகத்துல அதை நான் படிச்சேன் நானு. இப்படி வேல்யூபிளான, அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்ல பாருங்க, இப்படி வேல்யூபிளான காரியத்தை கொண்டு போறதுக்காக பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. இதைதான் சங்கீதக்காரன் தாவீது பாருங்க சொல்றாரு, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஹல்லேலூயா. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நாம வடிக்கிற கண்ணீர் துருத்தியில ஆண்டவர் சேர்த்து வைக்கிறாங்களாம். அது அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறாரு. கணக்குல வச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, அதற்கு பதில் கொடுக்கிற நல்ல ஆண்டவர். சும்மா ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் அழுதுட்டு ஒரு தொட்டாசு நீங்க போல ஏதாவது ஒண்ணு சொன்னதுக்கெல்லாம் அதை தப்பா எடுத்துக்கிட்டு அந்த காரியங்களுக்காக எல்லாம் இல்ல, ஆண்டவரே இதெல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கணக்குல ஆண்டவர் வச்சுக்க மாட்டாரு. அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைங்க உபத்திரவத்து நேரத்துல வடிக்கிற கண்ணீர், பிசாசு அன்னைக்கு யோபு கொடுத்தது போல சோதனை, காரணமே இல்லாம சோதனைக்காரன் அன்னைக்கு யோபுவை சோதித்தது போல சோதனை நேரத்துல அழும்போது அந்த கண்ணீர், இந்த தாவீது சொன்னது போல சத்துருக்கள் போர் செய்ய வராங்க அப்படின்னு சொல்லி அதை நினைத்து அழும் அந்த கண்ணீர், இன்னும் வியாதியினால் வடிக்கும் கண்ணீர், இன்னும் நிந்தை அவமானங்கள் இப்படிப்பட்ட காரியத்தினால வடிக்கும் கண்ணீர், ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஆத்தும தாகத்தோடு வடிக்கும் கண்ணீர், தேசத்துக்காக ஜெபித்து தேசப்பற்றுதலுக்காக தேசம் ஆண்டவரை சந்திக்கணும்னு சொல்லி அந்த வடிக்கிற அந்த கண்ணீர், விசுவாச குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக வடிக்கிற கண்ணீர் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கண்ணீர்களை தான் ஆண்டவர் துருத்தியில கலெக்ட் பண்ணி வைப்பாரு. அதற்கு பதிலும் அதை எண்ணி வைத்து அதுக்கு பதிலும் கொடுக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். முதலாவது அந்த சங்கீதக்காரன் தாவீது பாருங்க, அவர் எப்படியெல்லாம் அழுதாரு அப்படின்னு சொல்லி, அதனால அவருடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்துல இருந்தே பார்க்கலாம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ரா முழுவதும் கண்ணீர்னால் என் படுக்கையை நினைக்கிறேன், அது மட்டும் பாருங்க, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் எழுதி கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சங்கீதம் எழுதும்போது சொல்றாரு, என் கண்ணீர் அதை துருத்தியில சேர்த்து வச்சிருக்கீங்க, அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதை துருத்தியில சேர்த்து வைத்து என் மகன் இப்படிப்பட்ட போராட்டத்துல இப்படிப்பட்ட காரியத்துல சிக்கல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இத தாவீதோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். தாவீதும் அவரோடு கூட இருக்கிறவங்களும் பெலிஸ்தியர்கிட்ட போறாங்க. அவங்க இந்த பக்கம் போயிருக்கும் போது வேற பக்கத்துல இருந்து அமலேக்கியர் வந்து சிக்லாகு அப்படின்ற இருக்கிற இடத்துல தாவீதோடு கூட இருக்கிறவங்க எல்லா குடும்பங்களும் இருக்காங்க. அந்த சிக்லாகுல அந்த அமலேக்கியர் வந்து எல்லாரையும், அந்த சிக்லாகுல இருந்த மனைவிங்க, பிள்ளைங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிக்லாகு முழுவதும் தீக்கிரையாக்கிடுறாங்களாம். இப்ப தாவீதும் அவரோடு கூட இருக்கிறவங்களும் வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, மனைவிங்க இல்ல, குமாரர்கள் இல்ல, குமாரத்திகள் இல்ல, எல்லாம் போனதுனால தாவீதும் அவரோடு கூட இருக்கவங்களும் அப்படியே கதறி அழுறாங்களாம். இதை நம்ம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகுமிட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் பலனே இல்லைங்களாம்,
அந்த அளவுக்கு சத்தமிட்டு. ஏன்னா வந்து பாக்குறாங்க, ஊரே தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கு, யாருமே இல்லை, மனைவிங்க பிள்ளைங்க இல்லை, எல்லா ஆடு மாடு எதுவும் இல்லாம அந்த ஊரே அழிஞ்சு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம தாவீதும் அவரோடு கூட இருந்தாங்களாம், பலனே இல்லாத அளவுக்கு அழுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கோவம் எல்லாம் தாவீது மேல திரும்பிடுது. தாவீது பாருங்க அவங்களோட கூட தான் போயிருக்காரு. ஆனா அவங்க பாருங்க, குமாரர்கள் குமாரத்திகள் காணாம போனதுக்கு இவருக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு தாவீதையும் கல் எறியறாங்க. அவர் பாருங்க தன்னை தானே திடப்படுத்தி கொண்டு ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்கிறாரு, நான் அவங்களை பின் தொடர்ந்து போகலாமா, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வருவேனா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நம்ம 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது சகலத்தையும் போய் யுத்தம் பண்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்றாராம். நம்முடைய ஆண்டவர் நம் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அன்னைக்கு தாவீது பலன் குன்றி போகிற வரைக்கும் அழுத போது அந்த தாவீதுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து அதை எல்லார்கிட்டையும் யார் யார் கிட்டலாம் இழந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இதே நம்ம எசேக்கியாவோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். எசேக்கியா வியாதியா இருக்காரு. எசேக்கியா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, எசேக்கியா காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, உங்களுடைய ஆயுள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எசேக்கியா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த மரணம் தெரிஞ்ச உடனே எப்படி இருந்திருக்கும் இந்த எசேக்கியா பாருங்க, அப்படியே கண்ணீர் விட்டு அலறாருங்களாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த எசேக்கியா பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைந்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. எசேக்கியா மிகவும் அழுதான். ரொம்ப அழுறாரு. அழுறதுக்கு முன்னாடி பாருங்க ஆண்டவர்கிட்ட ஒரு குட்டி ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு, ஆண்டவரே, நான் உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சேன் இல்லையா, என் கூட இருந்த அவங்க பார்வைக்குலாம் நான் நலமானது செய்யல, உமது பார்வைக்கு நான் நலமானது செய்தேன் இல்லையா, நான் உண்மையா நடந்தேன் இல்லையா, நான் உத்தமமாய் நடந்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு வேத வசனம் நம்ம பார்ப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணீரை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியை, நாம் என்ன காரியங்கள் நாம் செய்யறோமோ அதுக்கு நமக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை வைத்துதான் எசேக்கியா ஜெபம் பண்றாரு. நான் மன உத்தமமா நடந்தேன் இல்லையா, நான் உண்மையா நடந்தேன் இல்லையா, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. எசேக்கியாவோட கிரியைக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பாரு இல்லையா. எரேமியா தீர்க்கதரிசி அதான சொல்றாரு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனையோட முற்றத்துக்கு தான் போறாரு, அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நான் எசேக்கியாவோட கூட அவரோட ஆயுட்காலத்தை 15 வருஷம் கூட்டுவேன், எசேக்கியாவை நான் அந்த தேசத்தை காப்பாத்தி அந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நாம் கேட்டதையும் கொடுப்பாரு, நாம் கேட்க மறந்ததையும் கொடுப்பாரு. அவர் பாருங்க வெறும் அவருடைய காரியத்தை மட்டும் தான் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க 15 வருடம் கூட்டுவேன், அது மட்டும் இல்லாம நான் அந்த தேசத்துக்கு ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர். வியாதியின் நேரத்துல அன்னைக்கு எசேக்கியா ஜெபித்த போது ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. ஒருத்தவங்களையும் பாருங்க, நிந்தனையினால வடிக்கிற கண்ணீரையும் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரு. நம் நிந்தனை, அவமானம், பரிகாசத்தினால நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோமா, அதையும் பாருங்க ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காராம். ஏசாயால ஒரு வேத வசனம் பார்ப்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்குவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. அவருடைய ஜனத்தின் நிந்தை. ஹல்லேலூயா. இதை நம்ம அன்னாளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அன்னாள் பிள்ளை இல்லாம இருக்குது. அதனால அவங்க கணவருடைய மனைவி பாருங்க பெனினா எப்பொழுதும் அவங்களை துக்கப்படுத்துறாங்க. அதுவும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் துக்கப்படுத்துறாங்க. அதனால அவங்க ரொம்ப விசனமா இருப்பாங்களாம். அவங்க போய் தேவனுடைய ஆலயத்துல ஜெபம் பண்றாங்களாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் கசந்து, மனம் அப்படி நொந்து தேவனுடைய ஆலயத்துல போய் விண்ணப்பம் பண்றாங்க. மிகவும் அழுது. ஆண்டவர் அந்த அழுகையை கணக்குல வச்சிருப்பாரு இல்லையா.
பாருங்க பதில் கொடுக்கிறாரு. அதே அந்த ஏலிகிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப மன துக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழறாங்க. அந்த ஏலியும் பாருங்க, நீ வேண்டிக் கொண்டபடி உனக்கு நடக்கும், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆண்டவர் அந்த மகளுடைய அந்த கண்ணீரை துருத்தியில சேர்த்து வச்சாரு இல்லையா? பாருங்க, அவங்க விண்ணப்பம் பண்ணின அந்த முறை ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அவங்க பாருங்க ரொம்ப ஆனந்த களிப்பாய் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. என் பகைஞரின் மேல், என்ன பகைஞர் ரொம்ப என்னை நிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்களா, என்னை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்களா, என்னை பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, நான் ரட்சிப்பினால் களி கூறுகிறேன். நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், நான் ரொம்ப மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருந்த அண்ணா, உம்முடைய ரட்சிப்பினால் நான் களி கூறுகிறேன். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தணுமா, பலப்படுத்தணுமா, சிறியவனை புழுதியிலேருந்து தூக்கி எடுக்கணுமா, தரித்திரமா இருக்கிறவங்களை ஐஸ்வர்ய அடை செய்யுமா, இதெல்லாம் ஆண்டவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு களி கூறுதல அவங்க சங்கீதமே பாடுறாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அழுது புலம்புறாங்க, கண்ணீர் விடுறாங்க. ஆனா 2வது அதிகாரத்துல பாருங்க, ரொம்ப சந்தோஷமா நான் ஆண்டவருக்குள் களி கூறுகிறேன். நிந்தனை பரிகாசத்துல இருக்காங்களா, தேவையே இல்லாம உங்களை நிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா, பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, உங்களை தள்ளி வைக்கிறாங்களா, ஒதுக்கி வைக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. அந்நாளுக்கு செய்த ஆண்டவர் பாங்க உங்களுடைய இருதயங்களை களி கூற செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, தேவரீர் என் அலைச்சல்கள் நீ அறிந்திருக்கிறீர், என் கண்ணீர் உங்களுடைய துருத்தியில சேர்த்து வைத்திருக்கீங்க, அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நீங்க கணக்குல சேர்த்து வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய கண்ணீரின் பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க குடும்பத்துக்காக ஓடுற ஓட்டம், பிசினஸ்க்காக ஓடுற ஓட்டம், இன்னும் சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டங்களை அவர் அறிந்திருக்கிறாரு. உங்களுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீதை போல நடு இரவுல எனக்கு தூக்கம் வராம நான் அந்த பிசினஸ் நினைச்சு எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்வான்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க இழந்ததை, ஹல்லேலூயா, ஒரு 3 பேரை நம்பி நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா இழந்ததை எல்லாம், பிசினஸ்ல இழந்தது, இன்னும் நண்பருக்காக இழந்தது, குடும்பத்துக்காக இழந்ததை சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார். ஹல்லேலூயா. வியாதியின் காரியமா எசேக்கியாவை போல அழுதுகிட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நினைந்தாருங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்குரிய காரியங்களை, உங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நிந்தனை அவமானத்துல இந்த அண்ணால போல இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவருக்கு நன்றி சொல்ல வைப்பார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் டேடி. எங்களுடைய அலைச்சல்களை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீரி தீனிக்காயா, எங்களுடைய ஓட்டங்களை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுக்காக படுற பிரயாசங்களை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். அலைச்சல்கள், படுகிற பாடுகள் அந்த யாக்கோபை போல அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டுக்கிட்டு இருக்காங்களா? 20 வருஷ காலம் அவரு நான் இவ்வளவாய் பாடுபட்டேன்னு சொல்லி அந்த யாக்கோபை சொன்னதை போல இப்பொழுதும் எந்த இடத்துல எல்லாம் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாங்களும் இப்படிதான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், வேதனையோடு கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி எஸ்டாடி அவங்களோட அலைச்சல்களை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் நீர் காண்கிற ஆண்டவர், அவருடைய அலைச்சல்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக. இப்பொழுதும் கண்ணீரோடு கூட ஏஸ்டாடி நம்ம இழந்ததெல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுங்க. அந்த தாவீதுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அது மாதிரி கொடுங்க. அந்த எசேக்கியாக்கு நாட்களை நீட்டிப்பு கொடுத்தீங்க இல்லையா, எங்களுக்கு கொடுங்க. அந்நாளை போல நாங்க நிந்தனையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது தொடுவீராக. அப்பா நீ தொடுவீராக. உம்முடைய ஆணி படிந்த கரம் நீட்டப்படட்டும் டாடி, இயேசுவின் நாமத்தினால இவர்கள் இழந்ததை எல்லாம் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுடைய கண்ணீரை டாடி, ஹல்லேலூயா, துருத்தியில சேர்த்து வைக்கிற நல்ல ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து அழாதே என்று சொல்லி என்னை அணைத்தீ, கண்ணீரை துடைத்து காரத்தை பிடித்து அழாதே என்று சொல்லி என்னை அணைத்தீ, என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா, என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசையா, என் உயிரே என் உறவே
நீதானே என் இசையா, என் உயிரே, என் உறவே, நீதானே என் இசையா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. ஸ்டாடி அந்த அண்ணாலை போல நாங்கள் ஆனந்த களிப்புள்ளவர்களா உங்களுக்கு நன்றி சொல்றோம். நான் களி கூறுகிறேன், அவருடைய ரட்சிப்பினால் நான் களி கூறுகிறேன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. அப்பா நீர் தொடுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பீராக, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.